எனக்கு இப்போது 28 வயது ஆகிறது. பல ஆண்டுகளாக பல்வேறு இணையதளங்களில் கதைகளை படித்து வந்தாலும், என் வாழ்வில் நடந்த இந்த சம்பவத்தை இதுவரை யாரிடமும், என் நண்பர்களிடம் கூட சொன்னதில்லை. இப்போது முதல் முறையாக இதை பகிர்கிறேன். நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த அந்த காலத்தில் நடந்த சம்பவம் இது. அப்போது நாங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அருகில் ஒரு சிறிய குடிசை பகுதி இருந்தது. அங்கே 5-6 குடும்பங்கள் வசித்து வந்தன. அந்த சமயத்தில்தான் எனக்கு வயதுக்கே உரிய ஆர்வம் அதிகமாக தொடங்கியது. அந்த குடிசை பகுதிக்கு அருகில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் மைதானம் ஒன்று இருந்தது. ஒரு நாள் மாலையில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது பந்து எதிர்பாராத விதமாக அந்த குடிசை பகுதிக்குள் சென்று விட்டது. ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த நான் பந்தை தேடி அங்கே சென்றேன். மாலை 4 மணி இருக்கும். அந்த பகுதி மிகவும் அமைதியாக இருந்தது. பந்தை தேடும்போது நான் சற்றும் எதிர்பாராத ஒரு காட்சியை பார்த்தேன். 25 வயது மதிக்கத்தக்க பொன்னம்மா என்ற பெண் தன் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். லேசான தூக்கத்தில் இருந்ததால் அவள் என்னை உடனடியாக கவனிக்கவில்லை. யாரும் பார்ப்பதற்குள் நான் அங்கிருந்து திரும்பிவிட்டேன். அதன் பிறகு தினமும் மதியம் அவளை கவனிக்க தொடங்கினேன். அவளுக்கு சொந்தமாக எளிய முறையில் குளிக்கும் வசதி இல்லாததால் மதியம் 2 மணிக்கு அவள் திறந்த வெளியில் குளிக்கச் செல்வாள். அந்த சமயம் எனக்கு கோடை விடுமுறை என்பதால் அந்த நாட்களில் அவளை பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் வேலை செய்து வந்த பெண் 1 மாதத்திற்கு ஊருக்கு செல்வதாக சொன்னார். என் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் துணி துவைக்கவும் பாத்திரம் கழுவவும் அந்த 1 மாதத்திற்கு வேறு ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டார். விடுமுறையில் இருந்த என்னிடம் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் விசாரித்து சொல்லும்படி பெற்றோர் கூறினர். மதியம் 2 மணிக்கு நான் அந்த பகுதிக்கு சென்று பொன்னம்மாவை தேடினேன். அவள் வீட்டிற்கு சென்றபோது அவள் குளித்து கொண்டிருந்தாள். என்னை எதிர்பாராததால் அவள் சற்று கோபப்பட்டாள். நான் உடனடியாக சமாளித்துவிட்டு, அம்மா, எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு சமையல் மற்றும் வீட்டு வேலை செய்ய ஆள் தேவைப்படுகிறது, அதை கேட்கத்தான் வந்தேன் என்றேன். அவள் சிறிது நேரம் கழித்து வரும்படி கூறினாள். சிறிது நேரம் கழித்து சென்றேன். எங்கள் வீட்டில் 1 மாதத்துக்கு வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர முடியுமா என்று கேட்டேன். சிறிது நேரம் யோசித்தாள். குழந்தையையும் கூட்டிக்கிட்டு வரலாம்னா வாரேன், தனியாக வீட்டில் விட்டுட்டு வர முடியாது என்றாள். அது பிரச்சனை இல்லை, அம்மாவிடம் சொல்லிடுறேன் என்றேன். மறுநாள் அவள் எங்கள் வீட்டில் வேலை செய்ய சம்மதித்து வந்தாள். எளிமையான புடவை, சோர்வான முகம், ஆனால் எப்போதும் மாறாத ஒரு மென்மையான புன்னகை. தன் குழந்தையும் உடன் அழைத்து வந்திருந்தாள். அவள் தன் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு வேலையை தொடங்கினாள். அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்திற்கு போன பிறகு வீட்டில் நானும் அவளும் அவள் குழந்தையும் மட்டும் இருப்போம். முதலில் கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் நாளுக்கு நாள் இயல்பாக பேச ஆரம்பித்தோம். நான் குழந்தையுடன் விளையாடி கொண்டு இருந்தேன். சிறிது நேரத்தில் குழந்தை அழத் தொடங்கவே நான் குழந்தையை தூக்கி கொண்டு அவளிடம் சென்றேன். குழந்தைக்கு பசி போலிருக்கிறது என்று சொல்ல அவளும் குழந்தையை வாங்கி அமர்ந்து பால் கொடுக்க தொடங்கினாள். அப்போது அவள் இயல்பான சூழலில்
தன் வேலையில் கவனம் செலுத்த நான் அந்த சூழ்நிலையை அமைதியாக கவனித்து கொண்டிருந்தேன். வேலை முடிந்ததும் அவள், நான் போய் குளித்துவிட்டு சாயங்காலம் வருகிறேன் என்றாள். நான் அவளிடம், நீ ஏன் சிரமப்பட வேண்டும்? வேண்டுமானால் எங்கள் வீட்டிலேயே குளித்துக்கொள் என்றேன். அவளும் தயக்கத்துடன் சரி என்றாள். அவள் என் வீட்டு குளியலறையை பயன்படுத்தினாள். சில தினசரி உதவிகளுக்கு பிறகு எங்கள் இருவருக்கும் இடையிலான புரிதல் இயல்பான ஒரு நட்பாக மாறியது. அவள் என் குடும்பத்திற்கு தேவையான வீட்டு பணிகளில் உதவி செய்தாள். அன்றைய அந்த சந்திப்பு என் இளமை கால நினைவுகளில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. அவள் என் வீட்டு குளியலறையை பயன்படுத்த தொடங்கிய பிறகு நாட்கள் இன்னும் சுவாரஸ்யமாக மாறின. ஒரு நாள் மதியம் அவள் குளித்து கொண்டிருந்தபோது கதவு தாழ்பால் சரியாக போடப்படவில்லை. எனக்கு கவனிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கு நடந்த எதிர்பாராத சில சம்பவங்கள் எங்களுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. தயக்கத்தை தாண்டி நாங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமானோம். அவளது எளிய வாழ்க்கையும் எதிர்பாராத அந்த சூழலும் என்னை முழுமையாக ஈர்த்தது. மறுநாள் நான் அவளிடம் என் விருப்பத்தை தெரிவிக்க அவளும் அதற்கு தயக்கமின்றி சம்மதித்தாள். அதன் பிறகு எங்கள் வீட்டு படுக்கையறையில் பல முறை நாங்கள் தனிமையில் சந்தித்து கொண்டோம். அவள் எனக்கு காட்டிய அன்பும் கொடுத்த நெருக்கமும் அந்த சிறு வயதில் எனக்கு ஒரு புது உலகத்தை காட்டின. நாங்கள் இருவரும் அந்த தருணங்களை முழுமையாக அனுபவித்தோம். சில வாரங்கள் ஓடிய பிறகு அவளது வேலை காலம் முடிவடைந்தது. ஆனாலும் அந்த 1 மாத காலத்தில் நடந்த அந்த மறக்க முடியாத நினைவுகள் என் மனதை விட்டு எப்போதுமே நீங்கவில்லை. 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கல்லூரி முடிந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தேன். வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் சில மாலைகளில் பழைய அப்பார்ட்மெண்ட், கிரிக்கெட் மைதானம், பொன்னம்மாவின் குழந்தையின் சிரிப்பு இவையெல்லாம் நினைவுக்கு வந்துவிடும். என் கல்லூரி விடுமுறை காலத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் இன்றும் என் நினைவுகளில் பசுமையாகவே இருக்கிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.